தமிழ் சினிமாவில் வந்து சாதி அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு வரீங்க. எந்த மாதிரியான சாதி அடக்குமுறைகள் எப்படி தமிழ் சினிமாவில் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சாதி பெருமையை பேசிட்டு இருந்தாங்க. சாதி பெருமையை எடுக்கிற படங்கள்ல கூட அந்த மாதிரி இப்ப காட்டுறது கிடையாது. ஆனா இப்போ பழைய விஷயத்த மறுபடியும் எடுத்து அந்த இளைஞர் மனசுல விஷத்தை விதைக்கிற விதமா இந்த படங்கள்லாம் வருதுன்னு நாங்க சொல்றோம். சினிமா துறையில இந்த மாதிரி படங்கள் வரவும் கூடாது. வந்தாலும் அந்த திரையரங்குகளை பூட்டு போடும் போராட்டங்களை நாங்க முன்னெடுப்போம். சோகால்ட் ஆதிக்க சாதிகள் உங்களால எங்க சமூகம் ஒடுக்கப்பட்டதுன்னு சொல்லி காமிக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது உண்மைதான். காலம் மாறும்போது கண்டிப்பா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கெல்லாம் நான் எங்க வீட்டையும் சரி எங்க சுற்று இருக்கிற நபர்களும் சரி என் வீட்டுக்குள்ளேயும் வர்றாங்க போறாங்க. தண்ணீரில் இருந்து எல்லாமே நாங்கள் புலங்குறோம் வர, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாறிட்டு வருதுன்னு சொல்றேன். பேசுவோம் வேற எப்படி சொல்லிட்டு நானு வீட்டுக்கு வரானு வீட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை ஒடுக்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப மாறிடுச்சுன்னு சொல்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? நான் கேட்குறேன், இந்த கோபிநாத் நீங்க என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு, என்னை வந்து நாடார்னு சொன்னதுக்கு நாடார்னு எதுக்கு சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவங்க அப்பா சாகும்போது என்ன போட்டு சந்திரன் செட்டியான்னு போலியா? கோபிநாத் சாதி உரி பிடிச்சவர் தான். எளிய ஒரு பக்கம் நிப்பாராமா. 4 புக்கை படிச்சுக்கிறது அது கரெக்டா. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களை தெரியாது சொல்றீங்க நீங்க யாரு சார்? மாரி செல்வராஜ் அவர் என்ன கஷ்டப்பட்டாரு? சின்ன வயசுல நானும் தான் விறகடுப்புல சோறாக்குனேன். என் வாழ்க்கை வரலாறு படம் எடுத்து மக்கள் காமிக்கிறத வேலை என்னங்க வாழ்வியல். அந்த சின்ன வயசுல டீச்சரை லவ் பண்ணிட்டு போறது, டீச்சரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாட்டை தோறது நான் என்னமோ நினைச்சேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது. வாழை தூக்கு நாடார் வாழை தூக்குனாங்க, தேவர் வாழை தூக்குனாங்க, கோனார் வாழை தூக்குனாங்க, முஸ்லிம்ஸ் வாழை தூக்குனாங்க. யாரு தூக்கல? நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க சாதியை பெருமை பேசின படங்கள் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு சார். தமிழ் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? நான் என்னங்கிறேன், படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிற அளவுக்கு எடுங்களா? அது இதுதான் தவறுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு சதா நாடார் அவர். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சமீபத்தில் கொடுக்குற நேர்காணல்கள் அப்புறம் டாக் ஷோ எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து சாதி அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு வரீங்க. எந்த மாதிரியான சாதி அடக்குமுறைகள் எப்படி தமிழ் சினிமாவில் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதி இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதியை நாங்கள் ஒடுக்குறாங்க, எங்கள் சாதியை அடிக்கிறாங்க, நாங்கள் திருப்பி கேட்டால் உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ படங்களே அதிகமாக வந்துட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சாதி பெருமையை பேசிகிட்டு இருந்தாங்க. யாரையும் வந்து இழிவுபடுத்தியோ மற்ற படங்கள் உடனே வந்து சின்ன கவுண்டர் மாதிரி படங்களில் அக்கில் வந்து துண்டை வச்சுருந்தாங்க, கும்பிடுற சாமின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க இப்போ. ஆனால் இப்போ வர்ற காலத்தில் அந்த மாதிரி சாதி பெருமையை எடுக்கிற படங்களில் கூட அந்த மாதிரி இப்போ காட்டுறது கிடையாது. அப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போது பழைய விஷயத்த மறுபடியும் எடுத்து இந்த காலகட்டத்தில் எடுத்து அந்த இளைஞர் மனசில் வன்மத்தை தூண்டி விஷத்தை விதைக்கிற விதமாக இந்த படங்கள்லாம் வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது தவறு இல்லை. இது எப்படி தவறாகும்? தான் பட்ட கஷ்டத்தை வந்து வெளியே சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? எப்போ பட்ட கஷ்டம்? அன்றைய காலகட்டத்தில் பட்டிருந்தாலும் நம்ம வரலாறு தானே. வரலாறு ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே நம்ம ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் தான், எல்லாமே இருந்தது தான். அதை மாதிரி படங்கள் எடுத்து அந்த மாதிரி படங்கள் வருதுல தமிழ் சினிமாவில். எங்கே வருது? ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கு. காந்தி பற்றி படங்கள் வந்திருக்கு, காமராஜர் பற்றி படங்கள் வந்திருக்கு. அது ஒரு காலகட்டம். இப்போ தன்னுடைய மக்கள் பட்ட கஷ்டங்களை அவங்க படமாக எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் காமிக்கணுங்கிற எதுக்கு? இல்லை, காமிச்சா என்ன தப்பு? காமிச்சா வன்மத்தை தூணுங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருந்துச்சு, ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு, ஒரு நாட்டாம மாதிரி ஒரு ஆளை இருந்து உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் நடந்த விபரீதங்கள் தான் வந்து ஜாதிய கலவரங்கள். இந்த காலகட்டம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீயே வெட்டினா நானும் வெட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயிசம் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அவன் வந்து அந்த ஜாதிக்கு ஒரு தலைவனாக உருவாகிற காரணம் இந்த மாதிரி படங்கள் வர்றதுதான் காரணம். அதுவும் என்னங்கிறான், களப்போராளிங்கிறான். இது வந்து நீ அரசியல் ரீதியாக வந்து அவன் வந்து அந்த சமுதாயத்துக்காக போராட்டங்கள் முன்னெடுக்கல. அவன் என்ன பண்றான், நீ என்ன வெட்டின நானும் உன்னை வெட்டுன்னு சொல்லி ஜாதிய கலவரங்கள் எப்படி வருதுன்னா இப்படி தனிப்பட்ட நபர் மூலியமா தான் வருது. இல்ல, சமீபத்தில் தான் இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த படங்கள் வருதுன்னா இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கேயுமே சாதிய கலவரம் இல்லையா தமிழ்நாட்டில்? அதைத்தான் சொல்றேன். ஜாதிய கலவரங்கள் இருந்துச்சு, ஜாதிய படுகொலைகள் இப்ப அதிகமாயிருச்சுங்கிறேன் நானு இந்த படங்கள். ஆமா, இந்த படங்கள் மூலியமா தான் அதிகமாச்சு.
அதுதான் சொல்கிறேன். நீ இந்த மாதிரி படம் எடுத்து இப்போ ஒரு ஆல்ரெடி நான் ஒரு போராளியாக இருந்திருப்பேன், ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கணுங்கிற ஒரு இளைஞராக நான் உருவெடுத்து வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்தேன்னா என்ன ஆகும், அந்த சாதிக்கு நான் ஒரு தலைவனாக உருவாகணுங்கிறத விட களப்போராளியாக உருவாகணும்னு சண்டைகளுக்கு தான் போறானுடைய அடிதடி பிரச்சனைகள் வெட்டுவேன் குத்துவேன் தான் போறான். நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க சாதியை பெருமை பேசின படங்கள் நிறைய வந்துருச்சு. அதுல இல்லாத குறைகளை, அதுல இல்லாத வன்மம், அதுல இல்லாத வக்கரம் இந்த படங்கள் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக சார் இருந்துச்சு சார். தமிழ்நாடு இருந்துச்சு. எங்க இருந்துச்சு சார்? இப்போ வந்து ஒரு சாதிய படங்கள் எத்தனையோ சாதி பெருமை பேசுற படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. சரி, உயர்ந்த சாதிகள் மட்டும் தங்களுடைய பெருமைகளை பேசிங்க. நான் என்னங்கிறேன், உங்க சாதியே பெருமை பேசி இப்போ வளர்ந்து கஷ்டங்களை படம். நான் என்னங்கிறேன், படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிற அளவுக்கு எடுங்களா? அது இதுதான் தவறுங்கிறது. எப்போ பாரு இன்னொரு சாதி ஒரு பெருமையாக பேசுகிற ஒரு சாதியை வளரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அவங்க குத்துதா வலிக்குதான்னு கேட்குறீங்களா? நான் என்னங்கிற பெருமை எடுத்த நானே பார்த்து கை தட்டிட்டு போகிறேன். நீ ஏன், நான் என்ன கேட்குறேன், நீ ஒடுக்கப்பட்டாங்களே, எந்த சாதி உன்னை ஒடுக்குச்சு சார்? அதை இப்போ நீங்கள் ஆதிக்க சாதின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அந்த ஆதிக்க சாதி யாரு சார்? இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாதி எங்களை ஒதுக்குடுச்சுன்னு சொல்லி நான் அந்த சாதி பெயரை சொல்லி இன்னும் மக்கரத்தையே இன்னும் சண்டைகளே அதுக்கு எடுக்காமே விட்டுறலாமே. ஏன் சார் நான் வந்து அடிப்பட்டிருக்கேன். பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்கள ஒரு ஆதிக்க சாதி என்னை அடிச்சுதுன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க, நான் திருப்பி அடிப்பேன்னு ஒரு படம் எடுத்தா இப்போ என்ன போன்ற நபர்கள், நான் என்னங்கிறேன்னா, நான் ஆதிக்க சாதின்னு நான் சொல்ல வரல, நாங்களும் கஷ்டப்பட்டவங்க தான், நாங்களும் வந்து நிழலிருந்து வெளியே வந்தவங்க தான். ஆனால் வந்து நாங்கள் எஸ்சியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து நாங்கள் பிசி ஆகலை, நான் ஓசியிலிருந்து வந்தவங்க. அதை இப்போ நான் சொல்கிறேன், நீ ஆதிக்க சாதின்னு சொல்கிறீல, அந்த ஆதிக்க சாதி எந்த சாதி? அந்த சாதியை எப்பவும் வந்து வில்லனா காட்டுறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது? அப்போ ஒரே ஒரு இல்ல, உங்களுக்கு தெரியாது ஆதிக்க சாதி யாருன்னு. ஆதிக்க ஒரே ஒரு விஷயம் நான் என்னங்கன்னா, அந்த சாதியை அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற அந்த சாதியை சார்ந்த இளைஞர் மனசுலயும் கோபம் வரத்தான் செய்யும். அவங்க உணர்றாங்க சார், என்னுடைய முன்னோர்களால அந்த சாதி வந்து அவ்வளவு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிருக்கு, அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, அவங்க குற்ற உணர்ச்சி படுறாங்க. உங்களுக்கு என்ன வந்து யாரு குற்ற உணர்ச்சி படுறாங்க? சோகால்டு ஆதிக்க சாதிகள் வந்து தங்களுடைய முன்னோர்களால இந்த சமூகம் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, உங்களால எங்க சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது உண்மைதான். காலம் மாறும்போது கண்டிப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கத்தான் செய்யும். இன்றைக்கெல்லாம் நான் எங்கள் வீட்டையும் சரி, எங்கள் சுற்று இருக்கிற நபர்களும் சரி, பட்டியல சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட நான் எனக்கு மாற்ற மாமன் மச்சனாக தான் பார்க்குறேன். என் வீட்டுக்குள்ளேயும் வர்றாங்க போகிறாங்க, தண்ணீரிலிருந்து எல்லாமே நாங்கள் புலங்குறோம் வர, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே இல்லை மாறிட்டு வருதுன்னு சொல்கிறேன். பேசுவோம் வேற எப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரானு வீட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களை ஒடுக்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ மாறிடுச்சு சொல்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? நீங்க இது எனக்கு எப்படி சொல்ல முடியும்? மாறிடுச்சுல. நான் என்னங்கிறேன், நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒடுக்குனாங்க, எங்களை அடிமைத்தனமா வச்சிருந்தாங்க, இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் வந்து சாதிய பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து எங்களை ஒதுக்கித்தான் வச்சிருக்காங்க, எங்க ஒவ்வொரு ஊர்லயும் சேரிகள் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்க அப்படி இல்லைங்கிறேன். நான் இப்போ வந்து ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கலையா? நடக்குது இல்லை அங்கே ஒன்றுமே இருக்குதா இல்லையா? ஊரும் சேரியும் இருக்குன்னா ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன், சமத்துவம்னு கட்டினாங்கல்ல, கட்டினாங்க சார், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுத்தாங்க சார். ஏன் அங்கே போக மாட்டேங்க? அது குடியமர்த்தாது அரசோட குறைபாடு சார். என்னது அரசோட குறைபாடு? என்ன குடியமர்த்தாது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சேரி ஊருக்கு சேரி இருக்குத்தான் எப்படி இல்லாமல் போயிடும்? அவங்க போகணும், அவங்களுக்கு மனசு வரணும், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு சிலர் செய்யறது அதுக்கு என்ன, அதுக்கு வந்து ஒரு குரூப் உருவாயிரும், அந்த குரூப் வந்து என்ன சொல்லும், எங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட எங்களுக்கான பூர்வீக இடத்துல இருந்து எங்களை வந்து காலி பண்ண வைக்கிறாங்க, இந்த அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறதுக்கு ஆளு இருக்கு, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கற ஆள் இருக்கு, அந்த இடத்த விட்டு போனாதாங்க சேரி இல்லாம இருக்கும். ஒரு ஊரு சேரிக்குள்ளேயே மக்களை நீங்க ஊருக்குள்ள கூட்டு போகாம தனியா ஒரு சமத்துவபுரம் எதுக்கு? சமத்துவபுரத்துல எல்லாருமே இருக்கிறோங்க, நாடா இருக்கா, தேவா இருக்கா, கோணா இருக்கா, எல்லாருமே இருக்கா சமத்துவபுரத்துல. அதுல வந்து ஒரு சாதியினர் மட்டும் இல்ல. செயல்படுத்தாத அரசோட குற்ற தப்பா இல்ல அந்த மக்களோட குற்றமா நினைக்கிறீங்களா? ஏங்க வரணுங்க ஃபர்ஸ்ட், அவங்க தயாரா இருக்காங்க. ஒரு நிமிஷம், இப்ப எத்தனை சமத்துவபுரத்துல சோகால்டு ஆளுண்ட சாதிகள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க பாருங்க. அதான் சொல்றேன், நீங்க வரணுங்க. நான் இப்போ வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எத்தனையோ பேர் சமத்துவபுரம் இருக்காங்க, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க சமத்துவபுரத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்க சொல்ற சேரிங்கிற ஒரு இடத்துல நாங்க சொல்லல, நாங்களும் வந்து நாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நாங்க சொல்லல, நாங்கெல்லாம் என்னைக்கு அவங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு தான் இருக்கோம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மாறிச்சு, அதுக்கு முன்னாடி இருந்தே இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு விஷயம், அது இந்த படங்கள் வல்லைனாலும் மாறிட்டு இருக்கு
சரிங்களா? இதே சென்னையில் பக்கத்து ஊருக்காரன் என்ன சாதின்னு யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? சென்னை பொறுத்த அளவுக்கு சென்னைன்ட்டு இல்லை, நகரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லா படித்து வளர்ந்து நகரத்தில் வந்து உன் பொருளாதாரத்தை வளர்த்தி நீ வந்து எந்த இடத்துலையும் வந்து கை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க போது எப்போ எதுக்கு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது நகரத்தில் மட்டும் போதுமா? கிராமங்களே வருதுங்க. ஒரே ஒரு விஷயம், எத்தனையோ கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் கொண்டு போக முடியல. ஒரு நிமிஷம், கிராம எந்த பணத்தை கொண்டு ஆதாரம் கொண்டு காமிக்க முடியும்? எங்க ஊர்ல எல்லாம் கொண்டு போறாங்க. கொங்கு மண்டல பகுதிகளில் அத்தனை இடத்துலையும் அனைத்து அந்தந்த ஊருக்குன்னு ஒரு உங்களுக்கு இருக்கும் சுடுகாடு இருக்கு. அந்த இடுகாடு சுடுகாடு அந்த பகுதிகளில் அவங்கவுங்களுக்கு விதைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கும் பொழுது யாரும் அனுமதியில மறுக்கவே முடியாது. வேங்க பாதை யாருங்க மறுக்க முடியும்? இன்னைக்கெல்லாம் அந்தந்த சாதிக்கு சங்கம் வந்துருச்சு, கட்சி வந்துருச்சு. திருமாவளவன் உட்பட எத்தனையோ அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குற கட்சி இருக்குது. சும்மா போக முடியாதுன்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் அவங்க நிர்வாகிகள் வந்து நிற்பான், போராடுவா, ரோட்ல உட்காருவா. அப்பெல்லாம் இப்ப மாதிரி சும்மா சொல்றதுதான் நல்லா இருக்கும். 3 வருஷமாச்சு சார் மேல்பாதி கிராமம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியல சார். இப்ப போறாங்கல்ல, போனாங்க, மறுநாளே கதவு பூட்டிட்டாங்களே, சீல் வச்சிட்டாங்க திரும்ப. அதுதான் சொல்றேன், 3 வருஷம் காலமா கொஞ்சம் கொஞ்சமா தாங்க மாறும். நான் என்ன கேட்கறேன்னா, மாறிடுச்சுல, கொஞ்சம் மாறிடுச்சுல. அன்னைக்கு போகாம போறாங்கல்ல, இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான சட்டம் இருக்கு, அதுக்கான கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு தீர்வு ஏற்படுத்துவாங்க. அது நடைமுறை இருக்கு. ஆனா சினிமால மட்டும் ஏன் காட்டணுங்கிற நான் நீங்க அது நான் என்ன கேட்கறேன், செல்வராஜ் அவர்களோட படம் தான் சாதிய வன்மங்களை தூண்டுது. வெற்றிமாறன் அவங்க பேசுற படங்கள்ல, அவங்க பேசுற அரசியல்ல எங்க வந்து சாதிய வன்மம் தூண்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க இப்போ ஒரே ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு காலம் ஒரு அந்த காலகட்டத்தில் நான் வந்து என்னை அடிமையாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதிலிருந்து நாங்கள் தட்டி கேட்குறோன்னு சொல்லி ஒரு படங்கள் வருதுன்னு வைங்க. மாமன்னன் நிறைய படம், மாமன்னனில் சேரில் உட்காராத விஷயம், அந்த விஷயம்லாம் சொல்லி பண்ணி மேய்க்கிறவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. பண்ணி வந்து அந்த சமுதாயம் மட்டும்தான் மேய்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நான் ஒத்துக்கல. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயம் வளர்த்துச்சு. வசந்தா பாலன் சொல்றாரு, நான் பண்ணி மேய்க்கிறோம், நான் காமிச்சேன், அது பகிரங்க மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னார். நாடார் சமுதாயம் எங்க ஊர்ல இந்த பகுதியில் 4-5 குடும்பம் பண்ணிய வளர்த்து வியாபாரம் பிசினஸ் பண்றாங்க. அன்றைய கால மாறிச்சுல, இப்ப பிசினஸ் மாறிச்சுல. அன்றைய காலகட்டத்தில் இல்ல, இப்ப பிசினஸ் ஆயிருக்கு. அதான் சொல்றேன், அன்றைய காலகட்டத்தில் சமூகம் மட்டும்தான் அந்த மாற்றம் வந்துருச்சுல. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் வரல. அப்புறம் இந்த படங்கள் எடுத்து இந்த படங்கள் மட்டும் இல்ல, பேசிய தலைவர்கள், இங்க முன்னாடி பேசிய தலைவர்கள், அவர் செய்த போராட்டங்கள் எல்லாமே காரணம் தான். அதெல்லாம் தான் காரணம். சினிமா காரணம் கிடையாது. சினிமா ஒரு போராட்ட வடிவம். சினிமா ஒரு போராட்ட வடிவம், எத்தனையோ போராட்ட வடிவம் இருக்கு. சினிமா தான் போராட்ட வடிவமா? நான் வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், எனக்கு தொழில பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். குடும்பத்தோட நான் வெளியே கூட்டு போய் ஒரு படத்தை பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும். மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகி வெளியே வர மாதிரி இருக்கணும். அங்கவும் போய் உட்காந்து வாழைப்படத்தில் காட்டினதை பார்த்துட்டு அழுதுட்டு பெரிய இயக்குனர் அவரு காட்டாத பரிதாபங்களும் காட்டாத ஏழ்மைத்தனத்தையுமா பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் காமிச்சிட்டாங்க. ஏன் இவரு பாலா கையை பிடிச்சிட்டு இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்து இருந்தாரு சார். அவர் எமோஷனல், ஐயோ அவ்வளோ எமோஷனல் சார். மாரி செல்வராஜ் அவர் என்ன கஷ்டப்பட்டாரு சின்ன வயசுல. நான் தான் விறகடுப்புல சோறாக்குனேன். அதை என் வாழ்க்கை வரலாறு படம் எடுத்து மக்கள் காமிக்கிறத வேலை என்னங்க வாழ்வியல். அந்த சின்ன வயசுல டீச்சரை லவ் பண்ணிட்டு போறது, டீச்சரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாட்டை தோறது. நான் என்னமோ நினைச்சேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது, அந்த மாட்டு கத்துவா அப்படியே மாரி செல்வராஜ் அப்படி கத்தும் பொழுது நான் என்னமோ நினைச்சேன், சரி இந்த படத்துல ஏதோ சொல்ல வர்றாருன்னு பார்த்தா என்னங்க இது? வாழை தூக்கு, நாடார் வாழை தூக்குனாங்க, கவுண்டர் வாழை தூக்குனாங்க, கவுண்டருங்கிற தேவர் வாழை தூக்குனாங்க, கோனார் வாழை தூக்குனாங்க, முஸ்லிம்ஸ் வாழை தூக்குனாங்க. யாரு தூக்கல? ஏன் படம் எடுக்க எல்லாரும் எடுக்கல சார்? நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து தங்களுடைய பெருமைகளை பேசிக்கிறன்னு படம் எடுத்தோம்னா அவங்க தங்களோட வழிகளை பேசுறாங்க. வழிகளை பேசுறதுக்கு இந்த இடம், இந்த தளம் சினிமா கிடையாது, திரைப்படம் தான். நீங்க பாருங்க, திரைப்படத்துல வர திரைப்பட இயக்குனர் தானே சார். எத்தனை ஆண்டு காலம் திரைத்துறையில பயணிக்கிறீங்க? நான் ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா பயணிக்கிறீங்க. உலக ரீதியாவே திரைப்படம் அப்படிங்கிற கமர்ஷியலா ஒன்று இருக்குது, ஆர்ட் ஃபார்ம்ல ஒன்று இருக்குது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது போராட்ட வடிவங்களை தங்களுடைய பொலிட்டிக்கலா அரசியல ஐடியாலஜியை பேசுறது. அது வந்து நல்ல விதமான சமுதாயத்துக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குற படங்கள் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம். எப்படி சரிங்களா? சண்டை நான் என்ன சொல்றதை கேளுங்க. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, ஜாதி பெருமையை பேசுற படங்கள் வர்றதுதான் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல, கமர்ஷியலான படங்கள் வருது, என்டர்டைன்மெண்டான படங்கள் வருது, அதனால இந்த அளவுக்கு விளைவு இல்லையே.
அது கமர்ஷியல் படங்கள் பார்க்க வேண்டிய ரசிகர்கள் கமர்ஷியல் படத்துக்கு போறாங்க. ஏங்க இந்த படத்துல இப்பவே தங்கலான்ல ஓடல படம். அது ஓடல, அது ஃப்ளாப். ஏன் ஓடல? அவங்க தங்களுடைய அரசியல் மக்கள் விரும்பல. ஆனா ஒரு சில விரும்ப மாட்டாங்க. ஐடியாலஜிக்கலா ஒரு நிமிஷம் இருக்கு. பா ரஞ்சித், வெற்றிமாறன், நம்ம மாரி செல்வராஜ் படங்கள்லாம் எடுபடாது. சார் எல்லா படமும் மோகன் ஜி உட்பட எல்லாத்தையும் சொல்றேன். கவுண்டபாளையம் ரஞ்சித் தான் எல்லா படங்களும் அந்த படங்கள் தான் உட்பட. சார் எல்லா படங்களும் சாதி ரீதியாக இன்னொரு சாதிய சார் அசுரன மக்கள் மாமன்னன் யார் கொண்டாடல? அசுரன மக்கள் நான் என்ன கேக்குறேன், அசுரன மக்கள் கொண்டாடலையா? பரியேறும் பெருமாளை மாமன்னன் யார்? வாழைய மக்கள் கொண்டாடல. சார் ஒரு சில படங்கள் பொருளாதார ரீதியாக மாமன்னன்ல வில்லனை கொண்டாடுனாங்களா ஹீரோ கொண்டாடுனாங்க? ஒரு சில படங்கள் பொருளாதார நீங்க அவங்க இருக்க படத்திலே சொல்றேன் சார். அதான் சார் சொல்றேன், ஒரு சில படங்கள் பொருளாதார ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஒரு ஐடியாலஜிக்கலா காலகட்டத்துல இனிமேல் பொருளாதாரத்தை தான் வரணும் அவசியம். இனிமேல் நம்ம இந்த பகுதிகளில் இந்த தமிழகத்துல நல்லபடியா எந்த சாதி வேறுபாடுகள் இல்லாம. சரி, நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு அந்தந்த சாதி பேரை பின்னாடி போடுறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். நான் எந்த பிரச்சனையும் சொல்லல, அதைத்தான் சொல்றேன். சதாநாடான்னு போட ராமசாமி ஐயர் போடும்போது அதைத்தான் சொல்றேன். நீங்க அவனுக்கு அதைத்தானே வெறி கொண்டு அடிக்கிறானுங்க. சாதி வெறி பிடிச்சி பேசுறதே அதானே. யாருக்கு ஜாதி வெறி? பா ரஞ்சித் மாதிரி ஆட்களுக்கு அவங்க எங்க சார் ஜாதி வெறி? ஜாதி வெறி ஐயோ, இந்த மக்கள் தலித் மக்களுக்கு இன்னும் சேரிதான் இருக்குது, பண்ணுதா எல்லாம் இருக்குன்னா அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்டா நீலம் பவுண்டேஷன் வச்சு பணம் எங்க வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை சேவ் பண்றப்போ சினிமால சம்பாதிக்கிற பணத்தை வந்து சேவிங்ஸ்க்காக வச்சிருக்காரு. எத்தனை சேரி எத்தனையோ சேரிகளோட குழந்தைகளை தக்க வச்சு படிக்க வச்சிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு அபிஷியல் பேஜ் அதான் சார் கண் துடைப்புக்கு ஒரு 2 விஷயத்த பண்றதுதான். இங்க பாருங்க, நான் அதை தான் நான் சொல்றேன். நான் எனக்கு எங்க ஊர்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் எங்க பகுதியில் எங்க நாடார் சமுதாயத்துக்கு எங்களுக்கான தேவைகளை நான் எங்களுக்கான சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கு எத்தனையோ நாடார் சங்கங்கள் இங்க இருக்கதான் செய்யுது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இவங்க வந்து படங்களை வந்து இப்படி எடுத்து அவங்க சாதியை வச்சு பிளப்புத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இவங்க அனைவரும். அப்புறம் எந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு சொல்றீங்க? அவங்க எந்த மாதிரி படம்? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு வன்மத்தை தூண்டாத மாதிரி படங்கள் எடுக்கணும். சாதி பெருமை பேசினா பிரச்சனை இல்லையா? சாதி பெருமை பேசட்டும். அவங்க சாதி பெருமை பேசுறது பிரச்சனை இல்ல. என்னோட வலிய பேசுற பிரச்சனை என்ன மாதிரியான ஒரு மனநிலை? வலிய பேசணும் இன்னொருத்தன வில்லன் ஆக்க கூடாது சார். இப்ப வெற்றிமாறன் எடுத்த பல படங்கள் கல்வி ஒன்றுதான் உன்னை உயர்த்தும். அது எப்ப சொல்றாரு? கடைசியா படங்களை இத்தனை கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு சொல்றது என்ன சார் இருக்கு? அது வந்து நீ எல்லாத்தையும் கொன்னுட்ட, நான் கத்தி எடுத்தேன், எல்லாத்தையும் கொண்டு நான் ஜெயிலுக்கு போவேன், ஆனா நீ படி அப்படின்னு சொல்றதுல இது என்ன? அதான் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் நானே, நீயாவது படிச்சு மேல வாடான்னு சொல்றாரு. அது பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியோ பையன் பிறந்ததுக்கு அப்புறமா? பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். பையன் கணக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வெட்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதை பார்த்துட்டு இந்த போய் படிக்கணும், எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார், எல்லாம் ஏத்துக்க மாதிரி. இதுக்கு இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு, சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு. ஒரு பெண் வந்து தன்னுடைய புத்தக பையில இருந்து அருவாத்துக்கு ஒரு பையன் ஒருத்தனை வெட்டுறான். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சதாநாடர் எதுவுமே சொல்லல. இல்லையே, அவரையும் தான் எதிர்த்துறேன் நான். என்ன இல்லைன்னு சொல்லலையே, நான் எதுவுமே சொல்லலையே. அபிஷியலா இந்த அளவுக்கு எதிர்க்கவே இல்லையே. நான் எதுக்கு அதைத்தான் சொல்றேன், வன்மத்தை தூண்டுற மாதிரி எந்த படம் வந்தாலும் அதைத்தான் சொல்றேன், வன்மத்தை தூண்டுற மாதிரி எந்த படங்கள் வந்தாலும் அதை எதிர்க்கத்தான் செய்யறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சினிமா என்பது திரைத்துறையில வந்து படத்தை வந்து நம்ம கமர்ஷியலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படங்களை பார்த்தா மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வரணும். அதனால வன்மமாகி அவங்களுக்கான ஒரு ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி படங்கள் வரக்கூடாதுங்கிறத எங்களோட. இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் படம் எடுத்தால் எப்போ சார் வரலாறு பேசுறது? வரலாறு எதில் பேசுவீங்க நீங்கள்? எந்த வரலாறு பேசணும்? நான் என்ன வரலாறா பேசுது இந்த படம்? வரலாறு ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். ஒரே ஒரு விஷயம் நான் என்னங்கிறேன்னா, ரஞ்சித் போன்ற இப்போ கூட ஒரு படம் வருது, ஒரு கிரிக்கெட் பா ரஞ்சித் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதில் என்ன உங்களுக்கு பார்த்துருப்பீங்கல்ல, என்ன சொல்கிறாரு? அவர் முதல் தலித் கிரிக்கெட்டை வந்து படமாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு சார். முதல் தலித் கிரிக்கெட். சரி, அதில் வந்து யாரை வச்சு வில்லனாக காமிச்சு எடுக்க போகிறீங்க? அது எனக்கு தெரியாது சார். திரைக்கதையில் எனக்கு தெரியும். அந்த கதை உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் போய் சொல்லிட்டாரா? அப்போ பிஸ்னஸ் பண்றதுக்கான வேலைகளை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரு. படத்தை பிஸ்னஸ் பண்றதுக்கு அவங்க ஜாதியை வச்சு பிளப்பு பண்றதுக்கும், அந்த மக்களை பாவம் அவங்க அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மனசுல விஷத்தை விதைச்சு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டுறக்கான வேலைகளை சிறப்பான முறையில் பா ரஞ்சித் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு.
சார் இப்போ அவங்கள வந்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்க எங்களுடைய வழிகளை பேசுறோம், எங்களுடைய நாங்க இதுவரை என்னங்க வழி, நான் படாத வழியா நீங்க படாத வழியா? இந்த உங்க வயசு 40 ஆச்சு, நானு தான் எங்க அப்பா அம்மா வந்து எல்லாம் எங்க அப்பா கேரளாவில் இருந்தார், எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நானு தான் அடுப்புல சோறாகினேன், நானு செருப்பு இல்லாம நடந்தேன். ஐயோ சாமி, அது தனி மனிதன். அப்புறம் ஒரு நிமிஷம், வாழை இந்த படம் தனி மனிதன் தானே, வாழை தனி மனிதன் படம் தானே, வாழை மாரி செல்வராஜோட படம். 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு வந்து சொம்பு தூக்கறதுக்கு ஒரு கும்பல், ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்துருவாங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் ரஞ்சித் மூலியமா கிடைச்சிருமான்னு ஒரு கும்பல், ஒரு 4 புக்கை படிச்சுட்டா அப்படியே மேத நிதாயிடுறது, அம்பேத்கரா ஆயிடுறாங்க எல்லாருமே. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மக்கள், இந்த சமுதாயம், இந்த தமிழ்நாடு கொடுத்துருச்சு. அரசு அலுவலகங்களில் அதிகப்படியாக நீங்கள் சொல்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்ததான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் தகவல் உரிமை சட்டத்தில் நான் கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஆர்ஐயா இருக்கா, நாங்கள் தான் போய் கை கட்டி நிற்கிறோம். ஐயா ஒரு கையெழுத்து போடணுங்க ஐயா, அண்ணா நீங்கள் அண்ணா என்ன உட்காருங்கண்ணே, அண்ணா நீங்கள் வாங்கினேன், அண்ணா தம்பி இங்கே வாங்க, இப்படி தான் சொல்லி பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி ஆர்ஐயா இருக்கா, பஞ்சாயத்து தலைவராக இருக்கா, முக்கிய பொறுப்புகளில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கா, ஒரு போக்குவரத்து துறை என்ன பொறாமை? இதைத்தான் நான் கேட்குறேன். எதை சொன்னாலும் எல்லாம் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா பொறாமையாக இருக்குதா? உங்களுக்கு வலிக்குதா? உங்களுக்கு என்னங்க இது? நான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்றதுனால வெறுப்பா இருக்குதா? எங்களை பார்த்தா உங்களுக்கு கூசுதா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? கேவலமா இருக்கா? இப்படி எல்லாம் பேசுறானே இவன் ஜாதி வரி பிடிச்சோன்னு தோணுதா? நான் இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? என்னோட அதேதான் கேட்கறேன். உங்களுக்கு என்ன வலிக்குதானா? வளர்ந்துட்டாங்க சொல்லவும் கூடாதா? அப்புறம் என்னங்கன்னு சொல்லிட்டு உன்ன நான் கை கட்டிட்டு நின்று இருக்காங்க பாவம்னு சொல்லிட்டா சார்? என்னோட கேள்வி சொல்றேன், என்னோட கேள்வியை முடிச்சு சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க வந்து தங்களுடைய பட்ட கஷ்டங்களை படமா எடுக்கிறாங்க. சரி, ஏற்கனவே வந்து இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள் படாத கஷ்டம் கிடையாது. சரி, நம்ம 1889 வந்து ஒரு ஆலய நுழைவு போராட்டம் சிவாசியில நடத்தியிருக்கோம். சரி, அதுல 22 பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதை ஏன் படமா எடுக்கிறதுக்கு சாதாரண நடர் துணிய மாட்டேங்கிறாரு? நான் அந்த காலகட்டத்துக்கு இன்னும் வரல. நான் இன்னும் எடுக்கிறதுக்கான எனக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. நான் கண்டிப்பா எடுப்பேன். அதே மாதிரி இப்ப ஒரு நிமிஷம் ரஞ்சித்துல தோல் உரிக்கிற மாதிரி படங்கள் என்னோட படங்கள் கண்டிப்பா வரும். இவங்க எப்படி வந்து இன்னொரு சாதியை வில்லனா காமிச்சு பண்றாங்களோ அவங்களோட வரலாறு எங்களுக்கு தெரியும், எப்படி வளர்ந்து வந்தாங்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி படங்கள் எடுத்து நானும் தோல் உரிக்கிறேன். என்னோட வலியின் வேதனையும் நான் சொல்றேன். உங்களோட வலியை பேசுறதுக்கு சினிமா பயன்படுத்தலாமா, ஏன் பயன்படுத்த மாட்டேங்குது? தமிழ்நாடு அது வழி கிடையாதுங்க. சினிமா துறை, திரைத்துறை அது கிடையாதுங்க சார். திரைத்துறை ஒரு பொலிட்டிக்கலா பேசக்கூடிய ஒரு துறை தான் சார். பொலிட்டிக்கலா பேசுங்க, ஜாதி ரீதியா வந்து பேசக்கூடாது. ஜாதினா அரசியல் பேசலாம். சினிமால வந்து அரசியலும் சமுதாய பிரச்சனைகளும் கண்டிப்பா வந்து ஒரு படம் எடுக்கும்போது அதுல ஆட்டோமேட்டிக்கா அது இன்வால்வ் ஆகும். ஆனா அது திணிக்க கூடாதுங்கிறேன் நானு. நீ இது இப்படி பண்ணாங்க, இதை செஞ்சாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லாத. அந்த அது முடிஞ்சிருச்சுங்க. அரசு அலுவலகங்கள்ல அதிகப்படியாக இருக்கிறதே நான் வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன். அது உங்களுக்கு வலிக்குதான் நீங்க கேக்குறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், அரசு அலுவலகங்கள்ல அதிகமா இல்ல, அரசு அலுவலகங்கள்ல நீங்கள் சொல்ற பட்டியல் சமுதாயம் இருக்கா இல்லையா சார்? டேட்டா கொடுங்க சார். அதிகப்படியான இருக்குன்னு நான் கொண்டு வரேன், அடுத்த இதுல கொண்டு வந்து தரேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல அதிகப்படியாக இருக்கிறது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. வரலாறு மீட்டெடுக்கப்பட்டு பொல்லான் போன்ற வரலாற்று மிக்க சுதந்திர போராட்ட தியாகிகளோட இன்னைக்கு மணிமண்டபம் அமைச்சு சிலை அமைக்கிறதுக்கான வேலைகள் ஈரோடு அரசலூர் பகுதியில் நடந்திருக்கு. அதை மீட்டெடுத்தது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வடிவேல் ராமன் ஒருவர். புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்கள நாங்கள் சமூக நீதி மாநாடு நடத்தணும், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சினிமா துறையில் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இந்த சினிமா துறையில் இந்த சாதி ரீதியான படங்களை எடுத்துக்கிட்டு இந்த கோபிநாத் போன்றவங்கள சொம்பு தூக்கிக்கிட்டு சரி நான் கேட்குறேன், இந்த கோபிநாத் நீங்க என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு, என்னை வந்து நாடார்னு சொன்னதுக்கு நாடார்னு எதுக்கு சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க அப்பா சாகும்போது என்ன போட்டு சந்திரன் செட்டியார்னு போலியா? அப்போ கோபிநாத் செட்டியார் இல்லையா? நான் பார்த்தது நீங்கள் பார்க்கலையா? கோபிநாத் செட்டியார் தான். அது எனக்கு தெரியாது. அவருக்கு எனக்கு அதை பற்றி இல்லை அவரு ஜாதி வெறி பிடிச்சவர் தான். அது உங்களுக்கு தெரியுமா? கோபிநாத் சாதி வெறி பிடிச்சவர் தான். எளிய ஒரு பக்கம் நிற்பாராமா. அந்த ஒரு டைரக்டர் பேர் என்ன கௌதம் சொல்லிட்டு எளியோர் பக்கமே நாங்களாம் தற்குறியா 4 புக்கை படிச்சுக்கிறது. அது கரெக்டா 4 புக்கு படிச்சுக்கிறது. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களை தெரியாது சொல்றீங்க நீங்க யாரு சார்? நான் எங்களுக்கு தெரியாது தற்குறின்னு சொல்றீங்க நீங்க யாரு? உங்களுக்கு வந்து அறிவு இல்ல மூளை இல்லைன்னு சொல்றாரு. எங்க காமராஜரே 1903ஆம் ஆண்டு பிறந்து யார் யாருக்கு பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, 9 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் அரசியல்ல எத்தனை திட்டங்கள் போட்டாலும் காமராஜரோட போட்ட திட்டங்களை தான் மறுபடியும்
தாய்மொழியை என்னன்னு கேட்டாரு, அது நீங்க சொல்லிட்டேன். அது எடிட்டிங்ல நீங்க என்ன வேணா மாத்துவீங்க. நான் எதுக்கு தெரியாதுன்னு சொன்ன தெரியுமா? நான் வந்து டைரக்டர் பேர் தெரியாதுன்னா ஆமா தெரியாது. 2004 வந்த படம் அது. எப்போ நான் எத்தனையோ சினிமாக்கள் போயிட்டு இருக்கோம். நானே என் படத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு சீனை சொல்லி, ஒரு பர்டிகுலராக ஒரு சீனை சொல்லி, நான் ஒரு 2-3 சீன் சொல்கிறேன். இது ஃபேமஸாக யூடியூப் எல்லாத்துலேயும் வருது, நான் ஒரு சீன் சொல்கிறேன்னு சொல்லும்போது அதுக்குத்தான் நான் தெரியாதுன்னு சொன்னேன், மறந்துருச்சுன்னு சொன்னேனே ஒழிய, காமராஜரை வந்து அவரோட நலத்திட்ட உதவிகள் என்ன பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டாரு, நீங்க தெரியலன்னு சொன்னீங்க. தெரியலன்னு அதுக்கு சொல்லலை, தெரியாதுங்கிறத கட் பண்ணி இதுக்கு போட்டாங்க. நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம்ல விஜய் டிவி மேல. என்ன கேஸ் போடுறது? என்னோட பேசுன கண்டிப்பா போடுவேன். கோபிநாத்தை இப்ப கிழிக்கிறாங்கல்ல, நான் எல்லா மீடியாவிலையும் நான் சொல்லிட்டேன்ல, செட்டியார்னு சொல்லி வெளியே சொல்லாத இந்த ஜாதி வரி பிடிச்சதுதான் கோபிநாத். நீங்க நினைக்கிறீங்க எளியர் பக்கம் பாரு, அவரு சம்பாதிக்கிறக்கும் இந்த நியா நானா நிகழ்ச்சியில சரியான டிஆர்பி அவங்களோட இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கோசரம் வந்து எங்களை மாதிரி ஒரு தலைவர்களை கொண்டு வந்து நான் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் நின்றுருக்கிறேன். இன்னைக்கு கல்லிறக்க அனுமதி வழங்குன்னு சொல்லி டவர்ல ஏறி காலை மலை சாயந்தரம் வரைக்கும் மயக்கம் நடந்து வெளியே வந்திருக்கேன். எனக்கு ஆவணம் இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை போராட்டங்களை தமிழர்கள் கர்நாடகாவில் அடிக்கப்பட்ட போது கர்நாடகா பேங்க திருப்பூர் அடிச்சு உடைச்சவங்க சதா நாடார் தான். டோல்கேட்ல வட இந்தியர்கள் இங்க வந்து டோல்கேட் போட்டிருக்கான்னு சொல்லி உளுந்தூர்பேட்டையில அண்ணன் வேல்முருகன் அடிக்கும் பொழுது நான் உளுந்து கருமத்தை மட்டும் அடிச்சு உடைச்சவன் நான். சரிங்களா? எங்களுக்கு வழக்கு இருக்கு, நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். நீ என்னங்கிற இன்னும் டிஆர்பிக்கு எதுக்கே கட் பண்ணி போடுற? அப்ப நீ செட்டியார் நீ மக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நீ வெளியே தனிப்பட்ட நபராகவும் இருக்கும்பொழுது நீ செட்டியார். சார் ஊடகங்கள்ல பொது வழியில பேசும்போது கோபிநாத் எங்கேயுமே அப்படி பதிவு பண்ணல. அவங்க அப்பா ஏன் போட்டாரு அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல சார். நீங்க பார்க்கலங்கிறக்கோசரம் மறைக்க முடியுமா? இப்ப நான் வந்து பொதுப்படையா வெளியில போட்டு வரீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பல பேர். அதுக்கு நீங்க உங்களுடைய பெயரை அப்படி போட்டு வரல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்றதே என்ன சொல்றது, ஜாதி வரி நாடார்னு போட்டதுக்கு தாங்க சினிமால நான் முதல் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆடியோ லான்ச்ல என்ன நடந்துச்சு, நாடார் போடுறீங்கன்னு கேட்குறாங்களே. எத்தனை நாயர் இருக்காங்க, எத்தனை நாயுடு இருக்காங்க, ஐயர் இருக்காங்க, எத்தனையோ சினிமாவில் இருக்கிறாங்க, ரெட்டி இருக்காங்க, முதலமைச்சரே இருக்காரு. அது ஆந்திராவில் இல்லையா, கர்நாடகாவில் எல்லா பக்கம் இருக்காங்க. என்னைய நாடார்னு போட்டதுக்கு எத்தனை தற்கூரி ஜாதி வரி பிடிச்சவன் அப்படின்னு இப்படின்னு பேசுனவங்க யாரு? இதே பாரஞ்சித் குரூப் தான். அவங்க தான் ஜாதி வரி பிடிச்சிட்டு ஜாதி வரி பிடிச்சிருக்கு, ஜாதி வரி பிடிச்சிருக்குன்னா எந்த இடத்துல மற்ற சாதியில மட்டம் தட்டி பேசினாங்க? மட்டம் தட்டி பேசாம எப்படிங்க மாமன்னன் படம் வந்துச்சு? மாமன்னன் படத்துல எங்க சார் மாமன்னன் படத்துல யாரு உட்காரக்கூடாதுன்னு யார் சொன்னா? யார் சொன்னாங்க? பாரஞ்சித் சொன்னாரு. இல்ல மத்தவங்க உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க, உட்காரக்கூடாதுன்னு சொல்லலையா சார்? இங்க பாரு, நான் என்ன கேட்கறேன், செப்பல் போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையா சார்? யாரு செப்பல் போட்டு நடக்க? கடந்த காலங்களில் நடக்கல தமிழ்நாட்டில். கடந்த காலம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு நீங்க அவர் கடந்த காலம் தான் செப்பல் போடாம 2025 சொல்லியா சார் எடுத்தார் அந்த படத்தை? என்னங்க 2025 சொல்லி எடுத்தாரு மாமன்னன் படத்தை? சரி, பழசாவே இருக்கட்டும். அது இந்த காலகட்டத்தில் எதுக்கு எடுக்கணும்? அப்புறம் ஏன் சார் நம்ம காந்தியோட வரலாறு எடுக்கணும்? ஏன் சார் காமராஜரோட வரலாறு எடுக்கணும்? ஏன் நேதாஜி சுபாஷ் அம்பேத்கர், பொன்னியின் செல்வன், மாவீரன், பாகுபலி போன்ற படங்களை ஏன் எடுக்கணும் சார்? பாரஞ்சித் வளர்ந்துட்டார்ல, ஜெயிச்சு வெளியே வந்துட்டார்ல. ஜெயிச்சுட்டு வெளியே வரலையே சார். அப்புறம் ஜெயிக்காம எங்க சார் வெளியே வந்துட்டார்? எதுல வெளியே ஜெயிச்சு? நீங்க சொன்னீங்கல்ல ஒடுக்கப்பட்டவங்க நசுக்கப்பட்டவங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்டார்ல. வந்துட்டாரா இல்லையா? சொல்லுங்க சார். அவர் வந்து மும்பையில் ஒரு 5 கம்பெனியோட டைப் அவங்கள யாரு? அந்த லிஸ்டெல்லாம் கொடுத்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், ரஞ்சித்துக்கு அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. இப்போ அவங்க சார்ந்த சமுதாயத்தை பிளப்பு நடத்துவதற்காகவே வந்து சம்பாதிக்கிறக்கோசரமே அவர் பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்களோ ஒழிய அந்த சமுதாயத்தினால அவருக்கு ஆதாயம் இருக்குது. அது ஆனா இவரு இருக்கிறதோ நல்ல வெல் செட்டில்டா, நல்ல வெல் செட்டில்டா. செய்யலன்னு எப்படி சொல்றீங்க? அந்த சமுதாயத்துக்கு பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ எதுவும் செய்யலன்னு எப்படி சொல்றீங்க? என்ன செஞ்சாரு? அவங்க செஞ்சதுக்கான ஆதாரம் அவங்களோட ஃபவுண்டேஷனோட பேஜ்ல வச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள் சொல்லிட்டா இல்ல, மாரி செல்வராஜ் அவங்களுடைய படங்கள் எடுக்கும்போது அவர் ஊர் சார்ந்த மக்கள், அவர் கூட இருந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை படத்துல நடிக்க வைக்கிறாரு. அதுல என்ன சார் இப்ப அவங்கள மட்டும்தான் நடிக்க வைக்கிறாரு? அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் நடிக்க வச்சா என்ன சார் தப்பு? அவங்கள ஒரு கட்டத்துல இங்க இருந்துச்சு சார். இல்ல, ஒரு கட்டத்துல இங்க இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தமிழ் சினிமால இருந்தாங்க. சரி இல்லைன்னு இதை மறுக்கிறீங்களா நீங்க? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் தமிழ் சினிமால இருந்தாங்கன்னு நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்களா? அதை எல்லாருமே இருந்தாங்க. எப்போ சார் எல்லாரும் இருந்தாங்க? எல்லாருமே ஆரம்ப காலத்துல நாடார் 1947, 48, 49, 50, 51 மாறி மாறி இப்போ அதுதாங்க காலம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம். இப்ப தமிழ் சினிமால தமிழர்களுக்கான இடமே இல்லைன்னு சொல்றாங்களே. சரி, வேற்றுமொழியினர் இங்க ஆதிக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை எங்கேயும் கேட்க மாட்டேங்குது. தெலுங்கரா இருக்கட்டும், மலையாளியா இருக்கும், பிற மொழியாளர்கள் இங்க அதிகமா வந்து படத்துறையில வேலை பார்க்குறேன்னு சினிமா துறையில
ஆமா சரி, அவர் பா ரஞ்சித் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தும் கூட மட்டும் வச்சு வேலை பார்க்குறாரு, அது என்னங்கிறது? ஒரு சமுதாயத்தினர் தான் எல்லாருமே. ஏன் வேறவங்களுக்கு வேலை கொடுத்தா செய்ய மாட்டாங்களா? ஏன் செய்யறதில்ல? நீங்க இப்பதான் சொன்னீங்க தன்னுடைய சமுதாயத்தை மேல கொண்டு வர மாட்டேங்கிறாரு, கொண்டு வந்தா இதை மட்டும் தான் செய்யறாருன்னு சொல்றீங்க. அதுல நான் என்னங்கன்னா, இப்போ ஒரு படங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, இவர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அந்த மாதிரில எடுக்க சொல்லுங்க. நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், வாழ்வியல்னு சொன்னீங்களே, அந்த காலகட்ட வாழ்வியல் வேண்டாம், இந்த காலகட்ட வாழ்வியல் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கிறாங்களே எடுக்கிறாங்க இந்த காலகட்டத்துல வாழ்வியல், இவர் எடுக்க சொல்லுங்க. ஏன் அவர் தான் எடுக்கணும், நீங்க எடுக்க வேண்டியதானே? நான் எதுக்கு அவரோட படத்துல? இல்ல, ஒருவேளை நம்ம எடுக்கிற படங்கள் ஓட மாட்டேங்குன்னு சொல்லி நல்லா ஓடுற படங்களை விமர்சனம் பண்ணா நம்ம மேல இது வரும். என்னங்க, அட்டகத்தி பெரிய சமூக நிதை சொல்லிருச்சா? அட்டகத்தில் எந்த மாதிரி நீ லவ் பண்ணும் போதே நீ அவளை வந்து மேட்ரு பண்ணிருன்னு அது அவன் ஃப்ரெண்டு சொன்னா பரவாயில்ல, ஃப்ரெண்டோட பொண்டாட்டி சொல்ற மாதிரி ஒரு அதோட கேவலமான டைலாக்லாம் கேவலமா இருக்குது. நான் என்ன கேட்கறேன், அதோட கேவலமான டைலாக்லாம் நான் இப்பதான் படம் வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி டைலாக்லாம் என் படத்துல வைக்கலையே, அடுத்தடுத்த படங்கள்ல நான் வைப்பேன், அப்ப பாத்துக்குங்க. நம்ம காலம் மாறும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுப்போம்ல, அப்ப பாத்துக்கலாம். நான் என்னங்கிறேன், அந்த காலகட்ட வாழ்வியல் எடுக்காம இந்த காலகட்ட வாழ்வியல் எடு, நீ சம்பாரிச்சது எடு, நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தது எடு, நீ 4 பேருக்கு உதவி பண்ணது எடு, எடுத்துட்டு போ. யாரு வேண்டாம்னா நாங்களும் உட்காந்து தேட்டர்ல போய் கை தட்டுறோம், யாரு வேண்டான்னு சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது சினிமா துறையில இந்த மாதிரி படங்கள் வரவும் கூடாது, வந்தாலும் அந்த திரையிடப்பட்ட திரையரங்குகளை பூட்டு போடும் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சதுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.